வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் எடையை வேகமாக அதிகரிக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உடல் எடை கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் இரண்டுமே உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. ஒல்லியாக இருப்பது ஒரு விதத்தில் நன்மையே, ஆனால் சதைப்பற்றே இல்லாமல் இருப்பதும் அழகாக இருக்காது. அதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். உடலில் புரதச்சத்து மற்றும் கொழுப்பு குறைவாக இருப்பதன் அறிகுறியே உடல் எடை குறைவாக இருப்பது. நான் நன்றாகத்தான் சாப்பிடுகிறேன், இருந்தாலும் உடல் எடை அதிகரிக்கவில்லை என்று பலரும் கவலைப்படுகின்றனர். மரபியல் ரீதியாக உங்கள் உடல் அமைப்பு அமைய பெற்றிருக்கலாம். உடல் சதைப்பற்றை அதிகரிக்க செய்யும் சில உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவதாக சிவப்பு இறைச்சி. நீங்கள் அசைவமாக இருந்தால் சிவப்பு இறைச்சியை சாப்பிட்டு பாருங்கள். இதில் அதிக கொழுப்பு மற்றும் புரதம் இருக்கிறது. இவற்றை வாரம் ஒரு நாள் சாப்பிட்டு வந்தால் உடல் குண்டாகும். அடுத்ததாக பீனட் பட்டர், அதாவது வேர்க்கடலை வெண்ணெய். இது ஊட்டச்சத்து மிக்கது, மேலும் புரதம் அதிக அளவில் இருக்கிறது. நல்ல கொழுப்பு அமிலங்களும் இதில் இருக்கின்றன. ஆகவே இதனை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஊட்டம் பெறும். அடுத்ததாக அடர்த்தியான பால். பசும்பாலை தவிருங்கள். எருமை பால் கிடைத்தால் சாப்பிடுங்க. இவை எளிதாக உடல் குண்டாக வழிவகுக்கும். எருமை பால் கிடைக்கவில்லை என்றால் அடர்த்தியான பாலை தினமும் இருவேளை அதிகமாக குடிக்கவும். அடுத்ததாக மாம்பழம் மற்றும் பப்பாளி. மாம்பழம், பப்பாளி, வாழைப்பழம் ஆகியவற்றில் இயற்கையாகவே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது. ஆப்பிளிலும் இருக்கிறது. இவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் குண்டாகும். அடுத்ததாக நெய் மற்றும் வெண்ணெய். தினமும் பருப்பு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு வந்தால் உடல் குண்டாகும். அடிக்கடி நெய் மற்றும் வெண்ணெய் சமையலில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பிரெட்டில் தோய்த்து சாப்பிடுவதும் நல்லது. அடுத்ததாக சீஸ். சீஸில் அதிக புரதமும் குறைவான கொழுப்பும் இருக்கிறது. இதனை அடிக்கடி சாப்பிடலாம். இது உடலுக்கு நல்ல போஷாக்கை அளிக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு. இதில் அதிக ஸ்டார்ச் இருக்கிறது. இதனால் விரைவில் உடல் எடை அதிகரிக்கும். இதனை அவித்து சாப்பிடுவதால் அதன் பரிபூரண சக்தி கிடைக்கும். பொடிமாஸ், மசாலா ஆகியவற்றில் அடிக்கடி இதை சேர்த்துக் கொள்வது நல்லது. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.